இன்னைக்கு மார்க்கெட்ல மீஷோ ஷேர்ஸ் 10% வரைக்கும் சரிஞ்சு லோயர் சர்க்யூட்டை வந்து அடிச்சிருக்கு. அதுக்கான காரணம் என்ன, இந்த சரிவை நான் வாய்ப்பா பாக்குறேனா அப்படிங்கறத தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். இந்த 10% சரிவுக்கான முதல் காரணம் என்ன அப்படின்னா, இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் மீஷோ கிட்ட சுமார் 1500 கோடி வரி கட்ட சொல்லி நோட்டீஸ் வந்து அனுப்பியிருக்காங்க. இது கம்பெனியோட ஒட்டுமொத்த ரெவென்யூல கிட்டத்தட்ட 50% வரைக்கும் இருக்கு அப்படிங்கிறதுனால இன்வெஸ்டர்ஸ் வந்து ஷேரை செல் பண்ணிருக்காங்க. ரெண்டாவது காரணம், இன்னைக்கு இந்த பங்குல சுமார் 11 கோடி ஷேர்ஸோட லாக்இன் பீரியட் வந்து முடிஞ்சிருக்கு. சோ மார்க்கெட்ல அதிகமான பங்குகள் வந்து விற்பனைக்கு வந்ததும் இந்த சரிவுக்கு ஒரு காரணமா வந்து அமைஞ்சிருக்கு. இந்த கம்பெனி லாஸ்ட் இயர் டிசம்பர்ல தான் மார்க்கெட்ல லிஸ்ட் ஆனாங்க. ஐபிஓ பிரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 111 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி பிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனா லிஸ்ட் ஆனது 162.50 அப்படிங்கிற பிரைஸ்ல வந்து லிஸ்ட் ஆச்சு. சோ கிட்டத்தட்ட 50% பிரீமியம்ல வந்து இந்த ஷேரை லிஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனா அங்க இருந்து திரும்ப ஒரு ஏற்றத்தை வந்து கொடுத்து 254 ரூபாய் வரைக்கும் இந்த ஷேரை வந்து மேல ஏத்திருந்தாங்க. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனி வந்து ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனி. குறிப்பா Q3 ரிசல்ட்ஸ் அப்ப எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இவங்களோட லாஸ் வந்து 490 கோடியா வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த Q3 ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் இந்த ஷேர்ல ஒரு செல்லிங் பிரஷர் அப்படிங்கிறது கன்சிஸ்டன்டா இருந்துட்டே இருந்தது. இப்போ இந்த நியூஸ்னால செல்லிங் பிரஷர் இன்டென்சிஃபை ஆகி இப்போ 143 ரூபாய் பிரைஸ் ரேஞ்சில வந்து இருக்கு. நான் ஐபிஓ டைம்லயே நம்மளோட டெய்லி வீடியோஸ்ல இந்த ஷேரை பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த கம்பெனி ஒரு லாஸ் மேக்கிங்கா வந்து இருக்கு. சோ ப்ராஃபிட் பண்றதுக்கான எந்த கிளியர் பிளானையுமே மேனேஜ்மெண்ட் வந்து அப்டேட் பண்ணல. சோ இந்த மாதிரியான ஒரு பங்குல வந்து இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கிறது உகதா இருக்காது. இந்த பங்கு மேல ஏறி இருந்தாலும் ஏதாவது ஒரு பாயிண்ட்ல சரிவு வந்து வரும். அந்த சரிவு தொடர்ந்து வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். சோ இப்ப அந்த சரிவு வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. இன்னும் இந்த ஷேரோட பிரைஸ்ல வந்து கரெக்ஷன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நினைக்கிறேன். சோ இப்போதைக்கு இந்த பங்குல எந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் வந்து பார்க்கல.